ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் நால்கோ வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. என்ன டிபார்ட்மெண்ட், அதாவது என்ன ஏரியாவில் வருது, என்ன போஸ்ட் கிரேடு, என்ன கிரேடு, அப்புறம் நம்பர் ஆஃப் போஸ்டிங் எவ்வளோ, அதுக்கப்புறம் அந்த போஸ்டிங் வேகன்சி வந்து எந்த கேட்டகரிக்கு போகும். ஸோ அந்த கேட்டகரியில் பிடபிள்யூடி வந்து எலிஜிபிளாக, பிடபிள்யூடினா எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கணும், எந்த மாதிரி டிசபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. கல்வித்தொகை என்ன, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த டேபிளை ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துக்குங்க. கல்வித்தொகையை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் வேரி ஆகலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபிள் வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்டிங் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக போஸ்டிங் வந்து மாறுது. எக்ஸ்பீரியன்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி மாறுது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எனி டிகிரி முடிச்சவங்க வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் 2ல் வந்து ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன பே ஸ்கேல் வந்து வருது, அதுக்கப்புறம் என்ன கிரேட் பே பண்ணுறோம், சிடிசி எப்படி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தேவைப்படுது. மினிமம் 5 இயர்ஸ்லேருந்து 17 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 11 ஆகஸ்ட் 2025 கணக்குப்படி 35லேருந்து 48 வரைக்கும் அந்த போஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. அந்த டேபிளில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா EO2 அண்டு EO4 கிரேடுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸில் சொல்லியிருக்காங்க. EO6 கிரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட்டு, அதாவது குரூப் ஜிடி இந்த மாதிரி இருக்கும், குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கேயுமே நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. வெயிட்டேஜ்லாம் எப்படி இருக்கும், இங்கே க்ரைட்டேரியா சொல்லியிருக்காங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதே போல் மினிமம் குவாலிஃபைங் மார்க் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் வந்து இதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? யூஆர் கேட்டகரிக்கு 50% சொல்லியிருக்காங்க. SC/ST OBC கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 40% சொல்லியிருக்காங்க. இங்கேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓபிசியில் வந்து பிடபிள்யூடி கேட்டகரி, அதாவது பிடபிள்யூடி கேட்டகரியில் OBC SC/ST பார்த்தீங்கன்னா 30% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி ரேஷியோவில் கால் பண்ணுவோம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் செக் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. எல்லாருக்குமே அதாவது ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். தெர் இஸ் நோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு. சரிங்களா? இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நால்கோ வெப்சைட்டோட கேரியர் செக்ஷனில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஹார்ட் காப்பி நீங்கள் சென்ட் பண்ணணும் அவசியம் இல்லை சொல்லியிருக்காங்க. முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. டவுட் இருந்தால் பார்த்துக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 11 ஆகஸ்ட் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ ஈவினிங் 5 o'clock வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? 11 ஆகஸ்ட் 2025. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நால்கோ அறிவிச்சிருந்த வேரியஸ் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். நோட்டிஃபிகேஷனை கிளியராக பாருங்கள். உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் என்ன போஸ்ட் வந்து எலிஜிபிள் ஆகுது பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.